ஈவினிங் லட்சுமி. நீங்க கேட்ட நகை வந்திருக்கு. இத பாருங்க. வீட்டுக்கு வந்து அனாவசியமா தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு தான் இங்க வந்தேன். பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் வீட்டு வந்து அப்பா காட்டு. அப்பா எதுக்கு? கோர்ட்டுக்கு போறது நீங்க தானே. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நாம பேசி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு வேற ஆளை பாருங்க. லட்சுமி, இல்ல இங்க வந்தீங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். எப்ப நான் உன்னை கடையில சந்திச்சனோ அப்பவே உன்னை அடையணும்னு திட்டம் போட்டு தான் வர வைக்கிறேன். சிக்கிக்கிட்டேன்னு நினைச்சேன். அறுத்துக்கிட்டா போற. ஓ, என்னைக்கு இருந்தாலும் ஒண்ணு நான் தொடாம விட மாட்டேன். அப்புறம் என்ன செஞ்சேன்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி அவரை மிரட்டிட்டு வந்துட்டேன். சத்தியம்மா, நான் சொன்னது சரியா போச்சா? லட்சுமி, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். இல்லையா? உங்க அப்பா உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காரு. ஆயா, என்ன மன்னிச்சிராயா? என்னம்மா, அப்பாவுக்கு உனக்கு தெரியாம நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன சொல்றேன்? நான் ஒருத்தரை விரும்புறாயா? யாரது? இன்ஸ்பெக்டர் சங்கர். நீங்க பாக்கல போலீஸ் ஸ்டேஷன்ல. அவர்தான். என்ன யோசிக்கிறேன்? ஒண்ணும் இல்லம்மா, அவர் உனக்கு பொருத்தமானவரான்னு யோசிக்கிறேன். பார்த்தா நல்ல குடும்பத்து பையனாட்டம் தான் தெரியும். அப்படின்னா உனக்கு பிடிச்சு போச்சுன்னு சொல்லு. எனக்கு பிடிச்சா மட்டும் போதுமா அம்மா? முடிவு செய்ய வேண்டியது உங்க அப்பா இல்லை. அதுக்காக உங்ககிட்ட முதல்ல சொல்றேன். இந்த பாரு, நீ போய் அப்பா கிட்ட சொல்லு. இப்ப அவர் நல்ல மூட்ல இருக்காரு. அப்பா என் பிளீஸ் எனக்காக ஆகட்டும்மா. முதல்ல நீ அந்த இன்ஸ்பெக்டர் உங்க அப்பா வந்து பார்க்க சொல்லு. அதுதான் முறை. இல்ல பொன்னம்மா, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. பணக்கார வீட்டு பையன் இல்லைங்கிறதுக்காக வேண்டாங்கிறீங்க? பணம் 10 தலைமுறைக்கு வேண்டியது என்கிட்ட இருக்கு பொன்னம்மா. பின்ன என்னய்யா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் பொறுப்பான உத்தியோகத்துல இருக்காரு. அதனாலதான் வேண்டாங்கிறேன். ஐயா சொல்றேன் பொன்னம்மா, உன் பொண்ணு விரும்புறது யார? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். உன் புருஷன் எப்படிப்பட்டவரு? ஆள் அடிக்கிறவர். இதுவரைக்கும் எத்தனை கேஸ்ல பிடிபட்டிருக்காரு? உன் பிள்ளைய பத்தி நீயே என்கிட்ட பல தடவை சொல்லி இருக்கிறேன். ஒரு திருடனா இருக்கிறானோ இல்ல கொள்ளக்காரனாவும் மாறிட்டானோ, நாளைக்கு விதிவசமா அவங்க 2 பேரும் போலீஸ்ல பிடிபட்டு அவங்கதான் உன் புருஷனும் பிள்ளையோங்கிறது தெரிய வந்தா போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வாழ்க்கப்பட்ட உன் பொண்ணோட கதி என்ன ஆகும்? அதை யோசனை பண்ணி பாத்தியா? அப்படி ஒரு சோதனை எனக்கு ஏற்பட்டுச்சுன்னா, இத்தனை வருஷமா என் கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாத்தின பொண்ணுக்காக, நீங்க அவளுக்கு கொடுக்க போற பெரிய வாழ்வுக்காக, உங்க சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக என் புருஷனையும் பிள்ளையும் தியாகம் செய்ய நான் தயங்க மாட்டேன். தயங்கவே மாட்டேன். உனக்கு அந்த உறுதி இருந்தா இந்த கல்யாணத்தை நடத்துறதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை.